தென் மாநிலத்தினுடைய குரல் முற்றாக புறக்கணிக்கப்பட்டுவிடும் என்கிற அந்த நிலை இப்போது உண்மையிலேயே ஒரு அச்சத்தை எழுப்பி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பிடுவதை போல அப்படியெல்லாம் எந்த விதமான குறைப்பும் இல்லை என்று சொன்னால், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 500 சொச்சமா இருக்கு சார். அதை 700 சொச்சம் 800 சொச்சம்னு மாத்த போறதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. மாற்ற போகிற செய்தியில் உண்மை இல்லை என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறதா? இதுவரை சொல்லப்படல. அப்ப நிச்சயமாக தொகுதி மறுவரையறை என்பதும் மறுசீரமைப்பு என்பதும் நிச்சயமாக நடைபெற போகிறது. 2026 நடைபெற போகிறது. நாங்க இன்னும் பணிகளையே துவங்கல அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பில் சொன்னாலுமே கூட, நீங்கள் கடைசி கட்டத்தில் பணியினை துவங்கினால் நாங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து ஒரு சேர எங்களுடைய குரலை ஒன்று சேர்ப்பதற்கு கால அவகாசம் எல்லாம் தேவைப்படும் என்பதால் முன்கூட்டியே நாங்கள் முந்திக் கொண்டு இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறோம் என்பதுதான் முதலமைச்சரினுடைய ஸ்டேட்மெண்ட்.